ஹாய் ஆல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற ஐட்டம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம 4 பேரிச்சம்பழம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் முந்திரி அண்ட் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரோஸ்டட்னால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சு ஆட் பண்ணால் இன்னும் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட இட்லி மாவு, ஒரு தோசைக்கு நான் 2 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை மாவு பதத்துக்கு தேவையான தண்ணி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் ஆக்சுவலி பெரிய ஜாரில் போட்டதால் எனக்கு ப்ராப்பராக அரையலை. நான் அதுக்கப்புறம் அதை சின்ன ஜாரில் மாற்றி ப்ராப்பராக அரைச்சேன். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி துப்பி துப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல நார்மலான தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதை நம்ம நார்மலாக நம்மளோட தோசைக்கல்லில் ஊற்றி தோசை மாதிரி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நம்ம தோசை மாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் கொஞ்சம் அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். பேன் கேக்குங்கிறது இதுதான். நல்ல சாஃப்டாக, நல்லா நம்ம நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டிருக்கிறதால ஸ்வீட்டான ஒரு தோசையாக இருக்கும். நல்லா நம்ம 1 வயசு குழந்தையிலேருந்தே இதை கொடுக்கலாம். கொஞ்சம் நம்ம சாலிட்ஸ் எல்லாம் பல் இருக்குது, மெல்றாங்க, நம்ம தோசை சாப்பிட்ற அந்த ஏஜ்லேருந்து தாராளமாக நம்ம இந்த தோசையை கொடுக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ். ஸோ பேரிச்சம்பழம், நட்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப ஸ்வீட்டாக இருக்கிறதால, நல்ல ஒரு கேக் மாதிரி இருக்கிறதால ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. இதில் நம்ம நார்மலாக தோசைக்கு ஊற்றுற மாதிரி நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ நம்ம அந்த நெய்யோட ஸ்மெல் அண்ட் நாட்டு சர்க்கரை இதோட ஸ்மெல்க்கெல்லாம் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் தோசை பேன் கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.